ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரமோட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு எழில்மிகு ஒரு அழகான ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு நாகர்கோயில் இடத்துல பார்த்தீங்கன்னா பார்வதிபுரம் பக்கத்தில், பார்வதிபுரத்துலேருந்து கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு அழகான ஒரு வீடை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு அரசாங்க தார் ரோடு, அதாவது 18 அடி பாதையில் அரசாங்க தார் ரோடு இருக்குது. இது வந்து ஸ்ட்ரீட் ரூட் தான், அதாவது பஸ் ரூட்டு கிடையாது, ஸ்ட்ரீட் ரூட் தான். ஸோ பஸ் ரூட்டுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 100-120 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு அழகான லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்குது. பல பேர்த்தோட கனவாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னால் இடங்கள், பின்னால் இடங்கள், சைடில் இடங்கள், சுற்றி மரங்கள் வச்சு ஒரு நல்ல எளிதான ஒரு வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6.25 சென்ட்னால உங்களுக்கு வந்துட்டு 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க. முன்னால் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா 2 மாமரம், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு களப்பாடி மாமரம் அப்படின்னு சொல்லுவாங்க, வீட்டுக்கு முன்னால் வச்சு விட்ருக்காங்க. ஸோ அதுவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டன், வாழை மரங்கள், சப்போட்டா மரங்கள், கொய்யா மரங்கள் அண்டு தென்னை மரங்கள், எல்லா மரங்களும் சகல மரங்களோட நல்ல ஒரு வசதியோடு அமைஞ்சிருக்குது. கார் பார்க்கிங் அப்படின்னாச்சுனாலும் உங்களுக்கு 2 கார் விட்டுக்கலாம். அதே போல் வீட்டுக்கு பின்னால் அவங்க காணிக்கிற பாருங்க, துணி தூக்கிற கல், இவ்வளோ பெரிய மாமரம் வந்து எந்த வீட்லையுமே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மாமரம் எந்த வீட்லையும் இருக்காது. ஸோ இந்த மாமரம் அப்படி பார்த்தீங்கன்னா கிளிச்சுண்டன், இந்த மாமரத்துக்கு பேர் கிளிச்சுண்டன் அப்படிம்பாங்க. நல்ல காய் வந்து நல்ல நீளம் மட்டும் இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னால் கிணறு, சப்போட்டா மரம். இந்த வீட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் இருக்குது, கிணறு இருக்குது, அண்டு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தண்ணிம்பாங்க, இந்த கார்பரேஷன் வாட்டரும் இருக்குது. ஸோ வீட்டுக்கு பின்னாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை மரம், முன்னாலையும் தென்னை மரம் நிற்குது. இது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் கிச்சன் அண்டு ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வீட்டு கூட இன்னொரு சைடு, அதாவது தெற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு தென்னை மரங்கள் அண்டு சப்போட்டா, வாழை அப்படின்னு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சகல வசதிகளோட இந்த வீடு வந்திருக்கு பாருங்கள். வீட்டுக்கு நான் ஏன் உங்களுக்கு ஃபுல்லாகவே சுற்றி காணிக்கிறேன், ஏன் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு என்னென்ன மரங்கள் எவ்வளோ இயற்கை எழில் கொஞ்சம் இருக்குதுன்ட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி தான் ஃபஸ்ட்டு உங்களை வீடை சுற்றி காணிக்கிறேன். இப்போ வீட்டுக்கு பார்க்கலாம். வீடு அப்படின்னு சொல்லியாச்சுனால உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பழைய வீடு தான். ஸோ தரமான வீடு, ஆற்று மணலில் கட்டினா ஒரு தரமான வீடை தான் நம்ம இன்னும் கொண்டு வந்திருக்கோம். கீழே தரைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக மார்பிள்ஸ் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டுக்கு பிளான் அப்ரூவல் எல்லாமே உண்டு. ஸோ இந்த வீடு வாங்குற பட்சத்தில் உங்களுக்கு லோன் வசதி, அதாவது லோன் தேவைப்படுறதுனா தாராளமாக நீங்கள் லோன் போட்டு எடுத்துக்கலாம். இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக ஒரு பெட்ரூம் மாதிரி இருக்குது. அது நீங்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு பெட்ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு 3 பெட்ரூம் மாதிரி இருக்கும். ஸோ 3 பெட்ரூமுக்குமே உங்களுக்கு வந்துட்டு அட்டாச் பாத்ரூமே கொண்டது தான். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் பெட்ரூம், அதாவது இந்த வீட்டில் குடியிருக்கிறனால ஃபுல்லாக திங்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு இந்த வீட்டுடைய முழு தோட்டம் உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நமக்கு சப்ஸ்கிரைபருக்காண்டி நம்ம ஃபுல்லாக வீடு எடுத்துருக்கோம். அடிஷ்னலாக இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைனிங் ஹால் பாருங்கள். இது வீட்டுக்கு மத்தியில் ஒரு டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க. கிச்சன், வீட்டுக்கு வாசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வாசல். தலைவாசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு முகம் பார்த்து இருக்குது. அண்டு இன்னொரு வாசல் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு முகம் பார்த்து கொடுத்துருக்குது. இதில் வாஸ்து முறைப்படி அமைக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துட்டு ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணாவது ரூம். இதை வந்து 3வது பெட்ரூம் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா குழந்தைகளுடைய ஸ்டடி ரூம் அண்ட் கம்ப்யூட்டர் ரூம் மட்டும் நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கிச்சன்லேருந்து உங்களுக்கு ஒரு வாசல் கொடுத்துருக்காங்க, மேற்கு வாசல். ஸோ அப்படிப்பட்ட எல்லா வசதிகளும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா விறகடுப்பு எடுக்கிறதுக்கு மாதிரி வில்லேஜ் கிச்சனாக வெளியே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா வசதிகளோடு தான் இந்த வீடு வந்திருக்குது. ரேட்டை பார்த்தா நியாயமான விலை தான் கேட்குறாங்க. இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குறது 1,15,00,000 கேட்குறாங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே பாருங்கள், மேலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல, அதாவது சுற்றி மரங்களோட நல்ல அழகான இருக்குது பாருங்கள். இந்த மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிச்சுண்டன் அப்படிம்பாங்க. மாம்பழம் வந்து ரொம்ப தேன் மாதிரி சுவையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட 2 மரம், களப்பாடி அண்டு கிளிச்சுண்டன் 2 மரங்களும் கொண்ட ஒரு அழகான ஒரு வீடு தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். தென்னை மரம், மாமரம், சப்போட்டா, சகல வசதிகளோட ஒரு கனவு இல்லை தான் சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீடை தான் நம்ம பார்வதிபுரம் அருகில் நம்ம இன்றைக்கி சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். நல்லா சுற்றி ஃபுல்லாகவே குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைஞ்ச ஒரு வீடு தான். ஸோ அப்படிப்பட்ட இந்த அழகான வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னு கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். வீடு தேடுவோர், நிலம் தேடுவோர், எஸ்டேட் தேடுவோர் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இந்த சேனல் அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.